தேக்கில் கேட்டதால ஏன்னா கூட எல்லாமே தேக்கிலான் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ஏரியாவிலேருந்து சகலமே நாங்கள் தேக்கிலான் செய்தது சாமியரை மட்டும் வெளியால் எடுத்துருக்கிறோம் அளவு திட்டம் எல்லாம் அப்படிதான் எடுத்துருக்கிறோம். இது இப்போ அதுக்கண்ட ஒரு ஸ்பேஸை எடுக்காம வெளியால் கட்டியிருக்கு. இப்போ இதே மாதிரி வேறு 2 வீடு செய்யலாம். செவ்வாய் இருக்கு அதை மாற்றி வேண்டிய எப்படி செய்ய எனக்கும் ஒரு விருப்பம். ஏன்டா இது வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் மாதிரி தானே வீடு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அந்த செட்டப்ல ஒரு சுவாமி மாடம். இது வீட்டுக்கார நெட்டில் பார்த்துட்டு இதே மாதிரி செய்து சொல்லி கேட்டவர் கதவுல இருந்து இந்த டிசைன் குள்ள அப்போ அப்படியே செய்து கொடுத்தது. மிச்சாக்களும் தெரியப்படுது 1 கோடிக்கும் மாடி வீடு கட்டலாமா அந்த கேள்வியால தான் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகே என்ன விஷயமே அப்படி கட்டையில இல்லை இப்போ நான் கடைசியாக போட்ட வீடு இருக்கு தானே அது அந்த வீடு தனி குத்தி தனி குத்தி இதெல்லாம் சரியா நான் கொஸ்ட் முடிஞ்சது. ஆனால் இது இன்னும் போயிது இந்த பெரிய ரூம் வாங்குறது சாமியாரை சாமியாரை ரூம் இது அங்கே செப்பரேட் பண்ணி போட்டுருக்கேன். பாத் ஏரியா நிறைய பேர் கேட்டது 10 பெட்டில் நீங்கள் செப்பரேட் பண்ணி கொடுக்குறீங்களேன்னு. இது ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ இதை கொடுக்குறதுக்கு இப்போ 10க்கு 6ன்றதால எங்களுக்கு இடம் இருந்தாலும் இடையில செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். இப்படி டிசைன் நீங்கள் பார்க்குறாங்க போட்டிங்கன்னா ட்ரெண்ட் மாறாமல் இருக்கு. கொத்த வலிக்கிட்டீங்கன்னா ட்ரெண்ட் மாறிடும். ஆனால் அது உங்களோட விருப்பம். இந்த லைட்டுகள் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை விட பண்ணுவோம்ல ஹாரி பாட்டர் ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் நல்லா இருக்கு. அந்த கிளாசிக்காக இருக்குமாங்க. வேற இது டக்குன்னு உள்ளட்டோன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு டக்குன்னு மேலே பார்ப்போம். அதே மாதிரி இப்போ முக்கியமான விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த வீடு தனியாக எவ்வளோ முடிஞ்சிருக்கு. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு அங்கே வந்தாங்கண்டா யாழ்ப்பாணத்தில் கொக்வில்ன்ற தான் நிற்கிறேன். குறிப்பாக பார்த்து வேண்டா ஒரு வீட்டுன்ற ஹோம் டூர் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மாடி வீடு ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மாடி வீடு இதில் கட்டியிருக்கிறோம். அதாவது நாங்கள் வளமையாக வீடியோ போடுற V2S பில்டர்ஸ் தான். தொடர்ந்து நிறைய ஹோம் டூர்ஸ் வந்து அவங்கள்ட்ட போட்டுக்கொண்டு வரேன். லேண்டோட அப்ஸ்டியர் வீடு, அப்ஸ்டியர்லேயே கொஞ்சம் பெரிய மாடி வீடுகள் எல்லாமே போட்டுக்கொண்டு வரோம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு அளவான மாடி வீடு, கொஞ்சம் பெரிய வீடுன்னு சொல்லிக்கலாம். பட் ஸ்டைல் வந்து பார்த்தோம்னா நாங்கள் இது வரைக்கும் போட்ட இவன் V2S பில்டர்ஸ் இந்த மாடி வீட்டுன்ற டிசைனும் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் யாராச்சும் இப்படியான வீடு கட்டணும், இல்லாட்டி இதேமாதிரி வேறு வீடு கட்டணும்னா நீங்கள் அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு பார்த்துக்கலாம். கான்டாக்ட் நம்பர் பண்ணணும்னா இல்லை கீழே கொடுத்துக்கிறோம், செக் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க பாப்பா என்ன மாதிரியான வீட்டு அமைப்பு இருக்குது, அந்த வீட்டில் என்ன மாதிரி புது விஷயங்கள் உணர்ந்துருக்கீங்கன்னா, அந்த வீட்டின் இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, சகல விஷயத்தையும் வந்து A to Z பார்த்துட்டு லாஸ்ட்டாக இல்லாட்டி இடையில வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்குது, இந்த டைமில் இப்படி வீடு கட்டணும்னா எவ்வளோ முடியுமென்ற சகல விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். மறக்காம வீடியோ போகிறதுக்கு முதல் டெஃபினட்டாக புதுசாக வந்து தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வரேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வணக்கம். வணக்கம். V2S டீம் 3 பேர் நிற்கிறேன். வண்டிக்கு ஒரு ஆள் மிஸ் ஆகிடும். வண்டியில் 2 பேர் ஒரு ஆள் அங்கே நிற்குது. ஓகே, முதல்ல வாழ்த்துக்கள்னா நிறைய வீடுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொண்டு வரீங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இந்த வருஷத்தின் 5வது வீடு, 5வது வீடியோவிலே இல்லாட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுல 5வது வீடு இந்த வருஷத்தின். ஓகே, டோட்டல் எவ்வளோ எத்தனையாவது? இது 10வது வீடு. கொடுக்குற 10வது வீடு, ஹேண்ட் ஓவர் பண்ணுற 5வது வீடு. இந்த வருஷத்துல கொடுக்குற 5வது வீடு. இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண சகல வீடும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு. இந்த வீடு இப்போ கொடுத்து 1 மாதம் ஆச்சுது. வீட்டுக்காரர் இருக்கத்தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஓகே, நல்ல விஷயம். அதாவது ஒரு இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே ரைட். ஓகே, இந்த வீடு சக்ஸஸ் ஆனதால பக்கத்தில் ஒரு வீடும் வந்திருக்கு. அது போட்டு கிடக்குது. இதை பார்த்துட்டு அதை இதுக்கு பக்கத்துக்கு காணி அதுக்கு 4 வேறம் போட்டுட்டோம். ஏப்ரல் போட்டு கிடக்குது. நீ ஏப்ரல் வந்துச்சுன்னா தொடங்கிடுவோம். ரைட். இப்போ நாங்கள் விளம்பரமாக காட்டி எடுக்கிறத விட இப்போ நீங்கள் செய்ததை நேரடியாக பார்த்துட்டு ஒரு ஆள் கஸ்டமர் வருதுண்டா அதான் பண்டத்தெரு வீட்டுக்கு முன்னுக்கு அந்த ஏரியாக்குள்ள இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு அவங்க ரிலேஷனுக்குள்ளேயே செய்கிறோம். ஓகே, அதுக்குள்ள வேறு பெரிய கம்பெனி செய்ததை நான் அவையில் வேண்டாண்டு இப்போ அதுக்குள்ளே ஒரு 4 வீடு அவங்க ரிலேஷன் ஃபுல்லாகவே இப்போ திருவிழா சீசனெல்லாம் வந்து காய்ச்சி செய்கிறோம். ஓகே, யாரும் தேவையான நம்பர் கொடுக்குறேன், கண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடு விசிட் பண்ணி பார்க்கலாம் தான் ஐடியா இருந்தா. இப்போ இந்த வீடு நேரடியாக வந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்க. ஓகே, பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிற பட்சத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, பார்ப்போம்ல. முதலாவது விஷயம் எக்ஸ்டீரியர், அதுலேருந்து ஆரம்பிப்போம். இல்லை எனக்கு முதலாவது வந்தோன்னு நோட் பண்ண விஷயம் இப்போ கார் இந்த காணிக்கு அதை அமைஞ்சிட்டு நினைக்கிறேன். கார் ஒன்று வந்தால் ஈஸியாகவே பார்க் பண்ணலாம், வெட்டாங்க கொள்ளாமல் இதில் வச்சு திருப்பிட்டு. அது ஒரு நல்ல விஷயம். பட் முன் ஷேப் வந்து இப்போ வளமையாக போகிற டிசைனை விட கொஞ்சம் வித்தியாசம் தானே. அது வளமையாங்கிற செவ்வாய் உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை மாற்றி வேண்டிய இப்படி செய்ய எனக்கும் ஒரு விருப்பம். ஏன்டா இது வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் மாதிரி தானே வீடு ஸ்டைலோ. இப்படி ஒடுக்கமான பிளான் எங்கடையில் வளமையா நேர் அகண்ட ஒடுக்கமான பிளான், அந்த நீட்டு பிளான். அப்போ கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம்ன்றதுக்காண்டி இப்படி ஒன்று எடுத்தது. கூடுதல் இந்தியன்ல அந்த கிராமப்புறங்கள் இந்த வளசரவாக அந்த இடங்கள்ல போனா இப்படி ஒரு வீடு அங்கே காணியில் சின்ன சின்ன பார்ட்டிஷனா தான் இருக்கும். ஆனால் வீடு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி நாங்கள் காணி நெருக்கனோடி இந்த இது கட்டுறோம், நீள பாட்டுக்கு எடுக்கிறோம். முக்கிய சாமியார் இருக்காது அதுலயும் இதுல காட்டுறோம். உள்ள வந்தோடனே இதுல மேல இந்த முறை அந்த ஜிப்சம் என்ன கடைசி டைம் மரத்துல பார்த்துனாங்களே.
மர ஒர்க்கோட இன்டீரியர் அது மேல அதாவது கூரை ஒர்க்கள் அப்படியே கூரையோட ரைட் இது ஃபுல்லா அது கூரை வீடு அதெல்லாம் அப்படி செய்யுது இது மாடி வீடுனுடைய இதாக வந்து ஃப்ளட் பெட்ரோடைய அதோடய வந்து தானே ஓகே மற்ற லைட்ஸுகள் அந்த லைட் வளமையாக கிச்சன் சைடில் வர்றது இன்னும் வர மாதிரி வெளியில் போட்டிருக்குது எல்லாருக்கும் மட்டும் இங்கே வந்தோம்னா இல்லை 3 பாக்ஸ் பார்ட்டிஷன் இருக்குண்ணே இஞ்சாலி பக்கம் இந்த ஜன்னல் எனக்கு வந்து எப்படி ஜன்னல் பிடிக்கும் அந்த சிம்பிளாக இருக்கும் இப்போ நான் வீடு கட்டினா இந்த சாய்ஸ் என்னன்னா வளைவாக கட்ட மாட்டேன் சிலருக்கு எனக்கு விருப்பம் இல்லை கிளைண்ட் கிட்ட செய்ய தான் போடும் ஆனால் இதே எல்லாருக்கும் பிடிக்கும் வளைவுன்றது குறிப்பிட்ட ஆக்களுக்கு தான் பிடிக்கும் இது வந்து எந்த காலத்துலயும் அந்த ஃபேஷன் போகாமல் இருக்கும் வளைவுண்டா ஒரு டைம்ல ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்புறம் இல்லாமல் போயிடும் பட் இதில் சின்ன பாக்ஸ் ஒன்று வருது நடுவில் பலமையாக ரெண்டையும் பிரித்து தானே போடுறோம் இது ஒரு இதாக போட்டு சேர்த்து போட்டுருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதை பயன்படுத்தலாம் வித்தியாசமாக யோசிச்சா பயன்படுத்தலாம் இந்த மேல் பக்கம் முன்பக்கம் ஃபுல்லாக தான் வருது ஃப்ரண்ட் எலிவேஷன் ஓகே மேலேயும் பிளேட்டோ அதில் 2 ஃபுல்லாக பிளேட் மொட்டை மாடி வரும் மேலே ஓகே ரைட் அது மாதிரி லைட்ஸ் எல்லாம் பாருங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஓகே வேற முக்கியமான விஷயம் இதில் குறிய அந்த தளவாடங்கள் அதாவது தளவாடம் பண்ணுறதை விட நீல கதவுலாம் இன்னும் மேடம் தேக்கு ஓகே முதிரை வந்து மஞ்சளாக இருக்கும் முதிரைண்டா வானிஸ் இதெண்டா போட்ட வேஸ்ட் செய்வோம் போட்ட வேஸ்ட் ஓகே தேக்குண்டாலும் வானிஸ் அடிக்கிறவே ஆனால் தேக்குக்கு போட்ட வேஸ்ட் தான் படிவோம் மற்ற பாவன காலம் கூட ஓகே 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்று தானே வரப்போகுது ஒரே விலை தான் ஆனால் எங்களுக்கு பெயின் விலை இருக்குது தானே அதுக்கு முடிகிற காசு கூட முடியும் இப்போ நம்மளாக தேக்கண்டான முதிரை எண்டான கதவு விலை உண்டா தான் இருக்கு ஆனால் எங்களுக்கு இதுக்கு இதோட மினக்கிற டைம் கூடவே இருக்கும் கேஷும் கூடவே இருக்கு வெளிநாட்டு வீடுகள் கூடுதலாக அந்த தேக்கின் கலர்லாம் இருக்கும் கதவு இந்திய வீடுகள் மஞ்சள் கலர் இந்த போட்ட வேஸ்ட்டை வச்சு தான் சில கண்ட்ராக்டர் மாதிரி சில விஷயங்களையும் மரத்தை போட்டுட்டு மோகனியையும் தேக்கு கலருக்கு எடுக்கலாம் வேம்பையும் தேக்கு கலருக்கு எடுக்கலாம் அதால அதுகளையும் போட்டுட்டு தேக்கண்டுவாங்க தேக்கன்றது ஓகே இது ஃபுல்லாக பாருங்க ஃபினிஷிங் நல்லா இருக்குண்ணே மற்ற இதை விட சிம்பிளாக வேணும்னாலும் எடுத்து கொடுக்கலாம் மற்ற இதில் கண்ணாடி இதுக்கு பதிலாக கண்ணாடி வச்சு வைக்கலாம் கண்ணாடி பாதுகாப்பு குறைவுன்றதுக்காண்டி நாங்கள் கூடுதலாக வைக்கிறது எல்லாடிப்பினுக்கு ஒரு அடைப்பு வச்சு செய்யலாம் ரைட் ஓகே உங்களோட விருப்பம் நீங்கள் கேட்குற மாதிரி கட்டி தெரியும் அதைக்கு இன்னொரு ஸ்டைல் இருக்கும் அதை நீங்கள் கேட்கலாம் ரெக்கமெண்ட் பண்ணி இதே மாதிரி இருக்குமாண்டு அப்படி உள்ளுக்கு வந்தோடனே எனக்கு பிடிச்ச விஷயம் இஞ்சாலி சைட் இது என்ன இது சாமியறை அதாவது இந்த வீடு வந்து சாத்திர முறையில் கட்டல அப்படியே சாத்திர முறைப்படி தான் இருக்குது ஆனால் சாமியரை மட்டும் வெளியால் எடுத்துருக்கிறோம் அளவு திட்டம் எல்லாம் அப்படிதான் எடுத்துருக்கிறோம் இது இப்போ அதுக்கண்ட ஒரு ஸ்பேஸை எடுக்காம வெளியால் கட்டியிருக்கு இப்போ இதே மாதிரி வேறு 2 வீடு செய்யலாம் அதுகளுக்கு 6 கட்டில் சாமியரை போட்டுருக்கோம் இந்தியா முறைப்படி இப்போ கொழும்பிலேயே ஒரு சில வீடுகள் இப்படித்தான் இப்போ சில ஆக்கள் கேட்குறது இப்போ தம்பி நாங்கள் அதுக்கண்ட ஒரு ஸ்பேஸ் விட்டா எங்களுக்கு இடம் பிரச்சனையாண்டு கேட்குறாள் இந்த அதுதான பெரிய அறையா வருது அதால கொஞ்சம் மாற்றி செய்ய வேண்டியிருக்கு இது வேம்பு தான் ஒரே கலர் மேட்ச் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி இதுவும் வேம்பு அது அதுக்கு அது ரெண்டும் ஒரே மாதிரி வந்திருக்குது நாங்கள் ஒரே மாதிரி கலர் எடுக்கணும்ன்றதுக்காண்டி எடுத்தது இது வேம்பு போட வேண்டிய கட்டாயம் இந்த சாமியார் 2 வழியா அந்த கலர் ஆனா நாங்கள் வேம்புக்கும் தேக்குக்கும் விலை வித்தியாசம் 10,000-15,000 கிட்டே இருக்கு வித்தியாசமா ஆனா அதை செய்து போட்டும் இப்படி அடிச்சு விட்டா ஒரு வீட்டுக்காரர் கடைசியா வந்து பார்த்தா தெரியாது ரைட் ஓகே இப்படி உள்ள திறந்த ஒரு சின்ன போர்ஷன்ல நல்லா இருக்கு இந்த உள்ளுக்க வடிவம் வந்து நிக்கலாம் பூசை செய்யற எல்லாமே செய்யலாம் இந்த கும்பிடலாம் ஓகே இந்த பிள்ளையார் வந்து மரத்துல இது நீங்க செய்து கொடுத்தீங்க வீட்டுக்காரர் நீங்க ஓகே இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அந்த செட்டப்ல ஒரு சுவாமி மாடம் இது வீட்டுக்காரர் நெட்ல பார்த்துட்டு இதே மாதிரி செய்து சொல்லி கேட்டவே கதவுல இருந்து இந்த டிசைன்குள்ள அப்ப அப்படியே செய்து கொடுத்தது இல்ல நல்லா இருக்கு இதுல ஒரு படம் வைக்க சாமி படம் வச்சோம் ஓகே அது ஃபில் அப் ஆயிடும் ஃபுல்லா வித்தியாசம் இல்லை இப்போ இந்த ஸ்டைல் நீங்கள் ஏற்கனவே செய்யலை பழமையாக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு செய்கிறது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஐடியா தந்துருக்கு யாரும் தேவையண்டா உங்களோட வீட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லை இதை விட வித்தியாசமாக அவங்கள்ட்ட ஐடியா இருந்தால் சொன்னால் இது தெரியும் ஓகே அப்படி இஞ்சால் வந்தோம்னா கிச்சன் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிச்சனுக்கு அங்கால தனி போர்ஷன் ஒன்று தனி போர்ஷன் அது அந்த நார்மலாக ஒரு கிச்சன் அவுட் சைட் கிச்சன் ஓகே அது உங்களோட இதுக்கு நாங்கள் இல்லை அது செப்பரேட் பேமெண்ட்டில் செய்து கொடுத்தோம் நாங்களே வீடு தனியாக அதுகள் மதில்கள் கல் பதிக்கிறது இல்லாமல் இப்போ வெளியால் ஓப்பன் கிச்சன் இப்போ கூடுதலாக ஓப்பன் கிச்சன் இருக்கிறார்கள் வெளியால் ஒரு கிச்சன் ஒன்று கப்பினோம் அவையல் கிச்சனோட ஒரு சின்ன ஒரு சிட்டிங் ஏரியாங்கிட்டவியல் அதோட இப்போ கல் பதிக்கிறது மற்ற முன்னே கேட் வேலியல் மதில் வேலியல் எல்லாம் இதுக்கு வராது ஏன்னா சிலாக்கள் அதையும் வச்சு தான் கப்பினோம் நம்ம 2 ஓடிக்கு செய்த நாங்கள் ஸ்கேபிட்டுன்னா கூட வீட்டுண்ட ஏரியா அதை வச்சு தான் செய்வோம் சில வீடு
ஒரு பிறப்பு காணியா இருக்கும், அதுக்கு ஒரு 100 அடி மதில் 200 அடி மதில். 10 பிறப்பு காணிங்கன்னா அதுக்கு ஒரு 500 அடி மதில் வரும். அப்போ நாங்கள் அது எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணல. அது எல்லாம் அடிக்கணக்கு அந்த அதுக்குள்ளே வரும். அதை விட்டு நாங்கள் வீட்டுக்குரிய சொல்லுவோம், மீதி பேலன்ஸ் வேலையில் அதை சொல்லக்கூட செய்து கொடுப்போம். கூடுதலாக எல்லா வீட்டுக்கும் இப்படியே ஒரு பேலன்ஸ் வேலை ஒன்று வரும், அதுவும் செய்து கொடுக்குறது. பட் ஒரு சில கஸ்டமருக்கு இருக்கிற கேள்வியை நான் அவங்கள்ட்ட வீடியோவில் கேட்டு மிச்சாக்களும் தெரியப்படுது, 1 கோடிக்கு மாடி வீடு கட்டலாமா? அந்த கேள்வியால் தான் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகே, என்ன விஷயமே அப்படி கட்டையில இல்லை, இப்போ நான் கடைசியாக போட்ட வீடு இருக்குது தானே, அது அந்த வீடை இப்போ பார்த்துட்டு தான் எங்களுக்கு கால் பண்ணிக்கணும். ஆனால் அந்த வீடு 1 கோடியே 25 லட்சம் ரூபாய். ஆனால் மேல் மாடி கூட 1 கோடிக்கு கேட்கல. இப்போ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இயலாம இருக்கும். அது நிறைய சொல்லுங்க. அப்போ நாங்கள் அதை ஒரு கோபமாகவும் சொல்லல. நாங்கள் இப்போ செய்கிற அப்போ அவைகளுக்கு சொல்லக்கூட சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ இன்னும் சில கிளைங்க இன்னும் எல்லாம் பெரிய பெரிய ரூமாக போகணும், பெரிய பெரிய இதாக இருந்தால் அப்போ நாங்கள்லாம் பிளான் எல்லாம் கீறி கொடுத்தோட பட்ஜெட்டை விளாண்டுட்டு ஒரு 1, 1.5, 2 உண்மையின்படி அவையில் கேட்கறதுல அவைண்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவையில் கேட்கணும். அதுக்குள்ள அவையில் கேட்குற விஷயம் ஃபுல்லாக அடக்கலாம்னு கேட்டால் இல்லை நடைமுறை ஜாதி. அப்போ சினிங்கள் நாங்கள் கிளைண்ட்டில் கேட்குறது உங்களோட பட்ஜெட்டை விளாண்டு நாங்கள் அப்படி கேட்குறதும் அது அவையில் ஒரு மைனஸாக யோசிப்பினோம். இதான் ரீசன். என்ன நாங்கள் மினக்கட்டு இருந்தெல்லாம் கீறி இவ்வளோ முடியும்னு சொன்ன பிறகு இல்லை வேண்டாம்னு சொல்ல கூட எங்களுக்கு அந்த ஒரு டைம் ஸ்பேஸ் பிடிக்கும். மற்றது உண்மையின்படி 1 கோடிக்கு இப்போ நம்மள நாங்கள் சிங்கிள் ஸ்டோரி கட்டுறோம், ஃபிளட் போட்டு கீழே மட்டும் கட்டுறோம். அதுக்கே கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட முடியுது. ஃபிளட்ல போகும், அதை விட படுகை ஏரியா போடணும், பாத்ரூம் ஏரியா போடணும், கிச்சன் போடணும், கோல் போடணும், டென்ட் ரூம் போடணும், பூஜை ரூம் போடணும். இவ்வளோத்தையும் அடக்குறன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது தானே. இப்போ நான் திண்ணவெளியில் ஒரு சைட் ஒன்று எடுத்துக்கிறோம், 1 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு மாடி வீடு. ஆனால் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சின்ன ரூம். இப்போ டோட்டலாக ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே குறைவு ஒரு சின்ன வீடு. அதுக்குள்ளே நிறைய எதிர்பார்க்கல. அது அவையில் கேட்டு என்னென்னா தங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு சின்ன வீடு கட்டணும், பிறகு பின்னுக்கு ஹோஸ்டல் கட்ட போறீங்க. அப்போ தங்களுக்கு சின்னனா வந்து போக்கில் கட்டுதுன்னு செய்யலாம். ஆனால் அதில் இப்போ என்னன்னு சொல்கிறது எல்லாம் இருக்காது. இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு செய்கிற எல்லா விஷயமும் இருக்காது, எல்லா லக்ஸரியான விஷயத்தையும் கொண்டு அப்போ அப்படித்தான் செய்யலாம். முடிய ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயம் ஒன்று மினிமம் ஒரு 2 crore மேலே இருந்தால் தான் இந்த டைம். ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இதே கடையை கேட்டுருந்தீங்கன்னா செய்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு கஷ்டம், அதை விளங்கி கொண்டு. ஓகே, அது நாங்கள் சொல்ல வரோம். அப்படி இங்கே வந்தோன்னா கிச்சன் ஏரியா வளமையாக போட்டில் அடிக்கிறது தேக்கில் கேட்டதால என்ன கூட எல்லாமே தேக்கலான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ஏரியாலேருந்து சகலமே நாங்கள் தேக்கலான் செய்தது. அப்போ சரி எல்லாமே ஒரே மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காண்டி வித்தியாசமாக செய்யுது. கொஞ்சம் சட்டை போட்டா சரியான டைம் ஃப்ரீயாக இருக்கும், கோஸ்ட்டும் குறைய முடியும், வேலையும் குறைவு. சொன்ன டைம் கூட எல்லாம் முடிக்கலாம். இது சரியான வேலையும் கூட. ஆனால் ஒரு கிளைண்ட் கேட்கக்கூடாது செய்து தான் கொடுக்கணும். அப்போ அதுக்காண்டி இது ஃபுல்லாக அப்படியே செய்து கொடுக்கணும். இதில் நாங்கள் சொல்ல வர என்னென்னா, இப்போ பட்ஜெட்டுக்கு செய்கிறார்கள் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் வேண்டாம், இதில் போட் போடலாம் கோஸ்ட் குறைவாக வரும். இல்லை எனக்கு லாங் லைஃப் வேணும்னா இப்படியே சில என்னென்னா கேட்பினும் தம்பி எங்களுக்கு அந்த கொஞ்சம் பழைய பிளானாக இருக்கணும், தேக்குகள் மரங்களோட செய்து கூட காலம் அப்படி அந்த பழைய பிளான்லேயே எல்லாமே மரத்தோடைய வேணும் என்ற கேட்குறாங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் பார்த்தா ஓகே இருக்கும் நினைக்கிறேன். ஃபுல்லாக குவாலிட்டி அந்த இது பழமையாக போட்டை விட இது வந்து கூட காலமாக ஆகிக்கும். தேக்குன்றது இப்போ காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் இப்போ அந்த ஃபினிஷ் பண்ணி அந்த அதே ஸ்டைலில் கொண்டு வரலாமாண்டா இல்லை. அதே மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கல. அதில் இருக்க வளைச்சி நெளிச்சு போடுற விஷயம் அதெல்லாம் செய்யலாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, அப்படி ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்குன்ற மாதிரி. இது ஃபுல்லாக கிரனைட் தான் பழமையான இதே செட்டப் எழுத்தா வர்றதா. அதே மாதிரி எங்களோட பழமையான அடுப்புகள் அதே பிராண்ட் தான் பாதிக்கும். ஹைரே எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு முறப்பாடம் தெரியல. அதால இது ஆனால் இதை விட விலை குறைஞ்சதில் இருக்குது. எங்களுக்கு இது ஓகே இருக்கிறதால நாங்கள் இந்த இது நீங்களே போடுறது நல்ல ப்ராடக்டை போட்டு கொடுத்தா கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் வரும். ஓகே, இது ஃபுல்லாக மேலே பேண்ட்ரி பழமையை போல வரும். இதில் ஒரு ஜின்னல் வரும். கீழே அந்த கோனர் ரேக்கெல்லாம் வராது. இதுக்கு கோனர் ரேக் போடல. என்ன கோனர் ரெகுலராக அப்படி இருக்கும். ஆனால் மெட்ட ரேக்கல் போட்டு நாங்கள் ஓகே இந்த இதுகள் போட்டு நாங்கள் அந்த இழுக்கிறாது அது இருக்கு இதுகள் இருக்கு. ஓகே ரைட் ரைட். மற்றது இங்கே இதுக்கு டஸ்ட்பின் இருக்கு. இந்த மூடியந்திரம் ஒன்று இருக்குது. இதுலேயும் ரேக்குகள் இருக்கு. அதுவும் இருக்குல்ல. அந்த கோனர் ரேக் மட்டும்தான் போடல. ஏன்னா அதுக்கு அந்த இந்த ஸ்பேஸுக்குள்ளே வளைச்செடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக போயிட்டு. ரைட் ரைட் ஓகே, இது நல்லா இருக்கு. ஆனால் அந்த தேக்கில் விரும்புகிறாங்க, முதலையில் விரும்புகிறாங்க, அப்படி செய்யலாம். மஹோகனிலே செய்கிறவன் மஹோகனியும் இருக்குது. இப்போ நாங்கள் சைட் கூட மஹோகனிலே இருக்குது. இப்போ சார் நான் அது இந்த பாவனை எப்படின்னு எங்களுக்கு தெரியல, அதை நாங்கள் பார்க்கிற ஒரு பாவனைக்கெல்லாம் பார்த்தா இது இந்த வரக்கு. ஓகே,
அதே மாதிரி இங்கால இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இது டைனிங் இது மலமே போட்ல வர்ற இந்த ஒரு மரம். ஓ இது தனி குத்தியே தனி குத்தி தக்கு குத்தி குத்தி இதெல்லாம் சரியா நான் கொஸ்ட் முடிஞ்சது. ஆனால் செய்து விடக்குள்ள திருப்தியாக செய்யணுன்றதுக்காண்டி செய்து இப்போ கஸ்டமருக்கு என்ன ஓகே அவைக்கு பட்ஜெட்டே இஷ்யூ இல்லாட்டி எங்களை எல்லாம் எது முடியுமோ அவ்வளோ செய்து கொடுக்கலாம். ஓகே நல்லா இருக்கு வித்தியாசமா. மலமே போர்டில் வர்றது சிங்கிள் சைட் வர்றது டபுள் சைடாக வருது ஒன்றும் வித்தியாசம். இப்போ மேலே வாசுகளை வைக்க கொஞ்சம் வைக்க இன்னும் வடிவாக வரும். ஓகே அப்படி இங்கால கீழே எத்தனை ரூம் வருது? கீழே 2 ரூம், 2 அட்டாச் பாத்ரூமோட வருது, 1 காமன் பாத்ரூமாக வருது, ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மேலே 4 ரூம் வருது. ஓகே முதலாவது இது என்ன இந்த பெரிய ரூமாக வருது? சாமியார் பழமையான சாமியார் ரூம் இல்லாட்டி இது சாமியாரியா போயிருந்தா இதை ரூமா பாவிச்சிருக்கீங்களா? 16க்கு 11 16க்கு 11 மேக்ஸிமம் சைஸ் நல்ல நீட் லோங். அப்போ கட்டில் போட்டாலும் நல்ல இடம். இதுக்கு புடியான அறையெல்லாம் நல்ல மேரியல் சோஃபா செட் இதுல சோஃபா செட்னு சொல்லி இப்போ எங்களோட தேவையான முழு திங்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம பெட்ரூம் செட்னு ஒன்று இருக்குது. அதை இதுக்கு போடலாம் வைக்கலாம். இப்போ எக்கோ பண்ணது ஃபர்னிச்சர் இல்லை அந்த மேலே ஜிப்சம் என்ன போர்டர் என்ன ஜிப்சம் மோல்டிங்ல. ஓகே மற்ற இது வளமைய மாதிரியே அந்த பாதுகாப்பான ஜெட்டல். இதுக்கு நீங்கள் கேர்டின் போட்டு வடிவாக்கலாம். அது கூட ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இதுக்கு ஆப்போசிட்டாவே நம்ம பார்ப்போம். முக்கியமாக இது சிங்கிள் டோர் என்ன போட்டிருக்கு. சிங்கிள் டோர் வீட்டுக்கார சிங்கிள் டோர் தான் கேட்டது. அதாவது சிங்கிள் டோர் கொடுத்தது. இதுல பிளஸ் என்னடா சிங்கிள் டோர்னா வடிவா இருக்கும், லேட்டஸ்டா இருக்கு. ஆனா என்ன இப்ப இந்த சின்ன ரூம் கூட ஸ்பேஸா பிடிக்கும். அதான் சீக்கிரம் டபுள் டோர் வந்து ஸ்பேஸ் பிடிக்கான பழைய ஸ்டைல். ஓகே எனக்கு சிங்கிள் டோர் தான் பிடிக்கும். ஆனா ஸ்பேஸ் போயிடும். அதான் சீக்கிரம் பெரிய ரூம் அண்ட் இருக்கிற பட்சத்துல இது போடலாம். இது அட்டாச் பாத்ரூம் கூட போட்டுருக்கு. ஓகே லைட் போட்டுருக்கு. இது அங்கே செப்பரேட் பண்ணி போட்டுருக்கேன் பாத் ஏரியா. நிறைய பேர் கேட்டது 10 பெட்டில் நீங்கள் செப்பரேட் பண்ணி கொடுக்குறீங்களேன்னு. இது ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ இதை கொடுக்குறதுக்கு இப்போ 10க்கு 6ன்றதால எங்களுக்கு இடம் இருந்தாலும் இடையில செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இடம் இருந்ததுன்னா இப்போ வீட்டுக்கார் அதான் சொன்னேன். இப்போ ஸ்டாபிட் கூட்டி இடம் இருந்ததுன்னா அவங்க கேட்குற எல்லாம் செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்களும் அந்த ஏரியாக்குள்ளே தானே செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி மற்ற வளமை மாதிரி ஃபுல்லாகவே ரொசல்லாம் நாங்கள் ஒன்றில் வீடியோவில் போட்டுட்டு மற்றதில் போடாவிட்டாப்புல நாங்கள் போடுற எல்லாத்துலேயுமே ரொசல்லாம் ஃபிட்டிங்கில் இருக்கு. ஆனால் இது காலகாலமாக மற்றது சின்ன சின்ன ஐட்டங்கள் மில்லரில் இருக்கும். சின்ன சின்ன இந்த ஃபிட்டிங் ஐட்டங்கள் இந்த இதுகள் மில்லரில் போடுவோம். மில்லர்ண்டா அதுவும் நல்ல பிராண்ட். அப்படி இது கதை இது கூட தேக்கலாம். ஆனால் இது நாங்கள் அலுமினியத்தில் போகிறோம்னா போடலாம் முடியும். ஓகே இது இப்போ டிசைன் வந்து வெளிநாட்டு ஸ்டைலில் இருக்குண்ணே. வீட்டுக்காரர் கேட்டது இல்லை வீட்டுக்காரர் இங்கே இருக்கிறாங்களா? இஞ்சத்தியாக்கண்ட வீடு பக்கத்து வீடான்றீங்க. ஓகே இஞ்சத்தியாக்கண்டோடு கட்டின ஸ்டைல் வெளிநாட்டு ஸ்டைல் நல்ல வித்தியாசமாக வச்சிருக்கிறேன். நல்ல விஷயம். ஏன்னா இந்த கதவின் டிசைன்லேயே தெரியும் அவங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கு. இது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதா இல்லை வீட்டுக்காரர்? ஓகே நிறைய டிசைன் போட்டு அதுக்குள்ளே இது நல்லா இருந்தா இதை செய்வோம் மட்டும் வலிக்கிட்டு இப்படி டிசைன் நீங்கள் பார்க்குறாங்க போட்டிங்கன்னா ட்ரெண்ட் மாறாமல் இருக்கு. கொத்த வலிக்கிட்டீங்கன்னா ட்ரெண்ட் மாறிடும். ஆனால் அதுவும் கூட விருப்பம். இது காமன் பாத்ரூம். ஓகே கொம்பனா வருதுண்ணா தனியாக. இது ஒரு அளவான பாத்ரூம். அதை விட சின்ன நினைக்கிறேன். ஓகே இதில் ஹீட்டர் வருதுண்ணா. ஹீட்டர் வரும். அதேமாதிரி ஹெட் ஷவர், ஹேண்ட் ஷவர், க்ளோசெட் எல்லாமே வரும். இது எல்லாமே வீட்டில் கோஸ்ட்டுக்கு தான் இவ்வளோ. உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க்கில் காட்டுற பாருங்க டீட்டெயிலாக நோட் பண்ணக்கூடியது. உள்ளட்டோன்னா அதில் ஒரு தாமரையில் மாதிரி ஒரு ஜிப்சம் ஒர்க், கீழே ஒரு கிளாசிக்கல் ஸ்டைலில் ஒரு லைட் போட்டுருக்குது. இந்த லைட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை விட சும்மா நோம்ல ஹாரி பாட்டர் ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைல் நல்லா இருக்கு. அந்த கிளாசிக்காக இருக்குவாங்க. வேறு இது டக்குன்னு உள்ளட்டோன்னா இதுகளை பார்க்குறதுக்கு டக்குன்னு மீனை பார்ப்போம். அது லைட் போட்டிருக்கு. போடாமட்டே இது வடிவாக இருக்கான்னு நினைக்கிறேன். போட்டோன்னு பார்த்தோன்னா நல்ல இதாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். அதை ஒன்று பார்க்க அதான் உண்டு. டஸ்ட்டுகள் கொஞ்சம் பேரும் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் இது சூப்பராக இருக்கும். அந்த வெட்டிங் ஹோல் வழியை மேலே வாங்கிக்கிற மாதிரி ஜிப்சம் வேணா. அது ஜிப்சம் தான். ஓகே நல்லா இருக்கு. அந்த ஹோம் ஒயிட் தான் அதை எடுத்து கொடுக்குறது. ஒயிட்டுக்கு ஹோம் ஒயிட் மாதிரி ஒரு எல்லோ தீமில் அப்படி இங்கே இது வளமே மாதிரியே. இந்த என்ன போட்டுன்றது இது நோமலா கனல் மாதிரி தான். ஓகே இதுதான் ஷட்டர் போர்ட். இது எங்கட அந்த க்ரீன் போர்ட் ஹெச்ஆர்எம் போர்ட். ஓகே இது வந்து இப்படியே லைட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ டிவி போட்டுனா ஒரு வளமே நாங்கள் காட்டுற வீடுகளே டிவி இருக்காது. இன்னொரு இது வீடு கட்டி முடிச்சு 1 மாசத்துக்கு பிறகு எடுக்கிறதால வீட்டுக்காரர் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இனிமேல் சோஃபாக்கள் கூட தான் அந்த வீட்டு அமைப்பு தெரியும். சோஃபா எல்லாம் போட்டு தான் எடுப்போன்னு பார்த்தோம். நான் டைம் கொஞ்சம் ஓகே அதை எடுத்து அடுத்த வீடு முடியுது. அதான் இப்போ எங்கே இந்த வீடு இந்த டிக்டாக்ல எல்லாம் சும்மா நம்மள போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காண்டி தான் நீ போடலன்ற ஒரு ரீசன் ஒன்று கேட்பிருந்தேன். அதுக்காண்டி தான் நாங்கள் போட்டுட்டு போடுவோம். ஓகே நல்ல விஷயம். எனக்கு அடுத்தது மாடியில் ஏற போகிறோம். ஏன்னா மாடியில் பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த கால் வெளி இல்லாமல் ஏறலாம். ஆனால் இதில் என்னென்னா இப்போ அந்த படி வரக்கூடிய அந்த ஏரியா கூட அப்படியே அந்த அகலம் கூட இல்லை இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ்.
ஸ்டாண்டர்ட் சைஸா 10க்கு அங்க போக போக அந்த நல்ல இதா வருது அது அதுல கூடுது இதுவும் வீட்டுக்காரர் கேட்டது இப்படி தேக்கில் படி போட்டு இப்படி மற்றது வளைவா திரைச்சொல்லி அப்போ எங்கடையில் எல்லாமே சதுரப்படி தானே இருக்கிறது அப்போ இது வளைவாக மடிச்சு அவையில் கட்ட மாதிரி கேண்ட்ரையிலும் தேக்கில் செய்து கொடுத்தோம். மற்ற இந்த எஃபர்ட்லெஸ்ஸாக வரலாம் இந்த கஷ்டப்பட்டு ஆனால் இப்போ இன்னொரு வீடு ஒன்று நான் போடுவேன் அதில் எஃபர்ட் போட்டு விடணும் அது எங்கட மிஸ்டேக் இல்லை ரீசன் என்னென்னா அவையில் அப்ரூவல் எடுத்துட்டு அவையில் ஒரு ராஸ்மெண்ட்டை கொடுத்து கீறிக்கணும் அந்த ராஸ்மெண்ட் விட்டப்பில் என்ன பிரச்சனை அவையில் சிஓசி திருப்பி எடுக்கணும் அவைகளுக்கு லோனுக்கு அப்போ மாற்றி செய்ய கிளைண்ட் நாங்கள் நிறைய தரம் கேட்டு நாங்களும் அவையில் மாட்டேன்டா போல் அவையில் பிளானுக்கே அப்படியே செய்து விட்டோம். அந்த வீட்டில் அது மைனஸ் ஆகிருக்கும் ஆனால் அது எங்கட பிள்ளை இல்லை கிளைண்ட் அவையில் நாங்கள் எங்கட பக்கம் ஃபுல்லாக நாங்களும் அவையில் இல்லை அப்படித்தான் போடணும் அப்படி அப்படியே விட்டுட்டேன். ரெகுலராக பாய்க்க போய்க்க அதில் கஷ்டம் தெரியும் அடிக்கடி மேலே ஏறிடுறாங்க இதெல்லாம் சும்மா எஃபர்ட் போடாமலே ஏறக்கூடிய மாதிரி இருந்தது. பட் ஏறினோடனே இந்த படங்கள் வச்சு இதெல்லாம் நினைக்கிறேன் புது ஸ்டைல் நினைக்கிறேன். ஆனால் இது மைண்டை கூலாக்கச்சு பண்ண வேற கூட ஒரு அந்த பார்த்தோன்னு ஒரு வித்தியாசம் பட் மேலே இன்டீரியர் இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கேன். இது உண்மையாகவே ரவுண்ட் ஷேப் தான் இருந்தது. நாங்கள் இந்த எங்கட ஓவல் ஷேப் தான் பொருந்து பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி செய்தாங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி இங்கால இது பால்கனி ஏரியா போகிறது மேலே போகிறதுக்கு மேல் மாடி போகிறதுக்கு இது முன் பால்கனி அதற்கு பார்த்துட்டு வருவோமே இந்த நேரம் நாங்கள் வீட்டுக்கு என்னைக்கு வெளியில் எடுக்கிற போய் வருவோம். என்னென்னா நான் முதல்ல பார்த்துட்டேன் பெரிய பால்கனி வந்திருக்கேன்னா முன்னுக்கு அந்த அவுட்டோர் போட்டபடியான இந்த முன்னுக்கு அந்த பிளேட் மாதிரி போட்டபடியா இதில் ஒரு மூங்கில் கதிரை செட் போட்டுட்டு ஈவினிங்கில் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டெம்பர்ட் தான் அதுவும் 12 mm போட்டிருக்கிறோம் இந்த பாதுகாப்புக்காண்டி. உடையாது அப்படி உடையாது. சின்னாக்கள் வந்து தள்ளினா கொண்டால் அதுக்கு தான் கொஞ்சம் உயரமாக போட்டு நாங்கள் சின்னாக்கள் பாதுகாப்புகளுக்காண்டி கொஞ்சம் உயரமாக போட்டிருக்கிறோம். இதை தாண்டி ஏற மாட்டாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு புத்தி வந்துடும். இப்போ ஒரு வீடு செய்கிறோம் அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்குள்ளுமே அவுட் சைடுக்கு கிளாஸ் ஃபிட்டிங்கில் தான் பெறும் அதால் போய்த்தான் வெளியால் போகிற மாதிரி. ஓகே அப்படி ஒரு ஸ்டைலில் இஞ்சி இது ஃபுல்லாக அந்த கொப்பர் தீம்லாம் இந்த மாதிரி லைட் பண்ணுறேன்னு நல்லா இருக்கு வித்தியாசமா. பட் இதுல இன்டீரியர் ஒர்க் இருப்ப நைட் பார்த்தா இன்னுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நாங்கள் நைட் வியூ ஆட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு நைட்டே ஒரு ஹோம் டூர் எடுப்போம். நீங்கள் ஓகேன்னு சொன்னா கமெண்ட்ஸில் ஓகேன்னு சொன்னால் நைட் வியூலேயே ஒரு ஹோம் டூரை முடிக்கலாம். நைட்ன்றது இன்னும் இப்போ நாங்கள் பார்த்த லைட்டிங்ல இருந்து எல்லாமே அட்ராக்ட் ஆகிருக்கு. வீடியோக்கும் அட்ராக்ட் ஆகிருக்கு உண்மையாக ரியாலிட்டியும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிருக்கு. அப்படிங்களா இந்த சின்ன சின்ன லைட்ஸ் இதுகள் பட் இதெல்லாம் இந்த பீம் விளைய சுவர்லாம் நல்லா இருக்கு. லைட் சுவர் இருக்கு இதில் புள்ளியாட்டு இது வந்து சிம்பிளான ஒரு இது கிழக்கு மேலுக்கு ஒரே மாதிரி தான் போடுச்சுன்னா அப்போ கதை ஒரே மாதிரி போட்டது நல்லா இருக்கு. அப்படி உள்ளுக்கு மேலே எத்தனை ரூம் வருதுன்னா மேலே 4 ரூம் வருது. 4 ரூம் வருது. கீழே சாமியாரை பார்த்தீங்க அதே மாதிரி சைஸ்லேயே 2 பெரிய ரூம் வருது. ஒரே போர்ஷனில் வரும் இதானதா? ஓகே இதுவும் பெரிய ரூம் 16க்கு 11. ஓகே ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமோட தான் வருது. இதுவும் பெரிய பாத்ரூம். மீடியம் சைஸ் பாத்ரூம் அளவான பாத்ரூம். ஓகே டோட்டல் எத்தனை பாத்ரூம்? எல்லாம் 4 பாத்ரூம். 4 பெரிய பாத்ரூம். 6 ரூம் 4 பாத்ரூம். ஒரு கிச்சன் கீழே மட்டும். கிச்சன் டைனிங் ஏரியா 2 ஹால் ஒரு கார் பார்க் ஒரு அவுட் கோல். பெரிய வீடு தான். பெரிய வீடு. அதான் என்ன சொல்றது இப்போ வீட்டுக்காரர் சில கேட்குற விஷயம் பெரிய ரூம்ஸ் வேணுமெண்டு. இப்படியான ரூம்ஸ் தான் பெரிய ரூம்ஸ். ஆனால் இப்படியான ரூம்ஸ் வேணுமெண்டா பட்ஜெட்டும் அவையில் எகிரும். அதுதான் உண்மையாக விளங்க வேண்டிய என்னடா நாங்கள் பெரிய ரூம் கேட்குறோம்டா பெரிய வீடு கேட்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் கூட வருமென்றது நார்மலாக. ஓகே அதாவது நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறத கொண்டு வரணும் கூட. ஓகே இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்கிற பட்சத்தில் என்னடா இப்போ இந்த வீடு கட்டின பிறகு கொஞ்சம் இறக்கலாமன்ற விஷயங்கள் இல்லை. அதாவது சில கட்டி போட்டு வந்து பார்ப்பீங்கன்னா நாங்கள் பெரிய ரூமாக விரும்பினாங்க சின்ன ரூமாக இருக்குண்டா நார்மலாக என்னது ஸ்டாண்டர்ட் சைஸ் 10க்கு 11 10க்கு 11 10க்கு 11 கேட்டால் கூட அது சின்ன ரூம் தான். இப்படி பெரிய ரூம் வேணுமெண்டா மேக்ஸிமம் சைஸில் எடுக்கணும். கொஞ்சம் பெரிய வீடுகள் இப்போ 42 45 அடி வீடு அப்படி எடுத்தால் தான் எங்களுக்கும் திருப்தியாக கட்டி கொடுக்கலாம். இல்லாட்டிக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் மடக்குறது சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டின சைஸ் பெருசாக அந்த கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் நல்லா புதுசாக கொண்டாந்து உள்ளுக்கு ஏதாவது செய்யலாம் வித்தியாசமாக செய்யலாம். மேலே இன்டீரியர் ஃபுல்லாக அந்த 6 லைட் போட்டு ஜிப்சம் வருது. பட் இது பிளேட் தானே? இது மாடியோடைய. ஓகே அந்த கூரை வீட்டுக்கும் இப்படி செய்யலாம். அதாவது ஜிப்சம் மாலை இல்லாட்டி சீட் மேக்கால கொண்டு வரலாம். ஓகே இதே மாதிரி தான் அடுத்த ரூம். இதே ரூம் பெருசா? ஆமாம். ஓகே இந்த ரூமுக்கு கொஞ்சம் சாமான்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடு கொடுத்து 1 மாதம் ஆச்சு தானே இப்போ வீட்டில் ஆக்கட் வைக்கணும். ரைட் அதே மாதிரி இங்கால பெரிய ஒரு கேபினெட் என்ன அதுலேருந்து இது வரைக்கும் வருது. எத்தனை டோர்? 1 2
இது ரெண்டு தனித்தனி ரூடா? ஆமாம். ஓகே. பெரிய இது சைஸ் என்ன வருது அகலம்? இது 10 அடிக்கு வருது. ரூம் சைஸ் 10 அடி ரூமுக்கு இது ஃபுல்லாக மடக்கிடுமா? இல்லை இது ரூம் பெருசுன்றதால அடங்கல. இப்போ சின்ன ரூமுக்கு போட்டால் ஒரு சுவர் ஃபுல்லாக மடக்கும். ஓகே. வெங்கட ஓகே ரைட். தாராளமாக உடுப்பல் வச்சிருக்கக்கூடிய மாதிரி. அதுதான் வேறு என்ன மாதிரி வாங்குறது வடிவாமல் இருக்குது. இது மெயின்டெனன்ஸ் என்ன மாதிரி இப்போ பெயிண்ட் அடிக்கிறது அதுகள்? இது இப்போ இது சட்டை போட்டுலாம் போட்டுருக்கோம். சிலாக்கள் நான் அந்த பச்சை போட்டுல அடிக்கிறோம். நாங்கள் அந்த விளையாட்டு இல்லை. சட்டை போட்டு ஏதாவது சின்ன சின்ன திங்ஸுக்கு தான் அதில் பாவிக்கிறேன். மற்றபடி சட்டை போட்டுதான். இது எப்பயுமே பாவிச்சு கொள்ளல. தண்ணிக்கு பழுதாது. ஏன்னா கீழே நாங்கள் பிளேட் போடக்க சட்டை போட்டு தான் பாவிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி உறிஞ்சி ஒன்றுமே செய்யாது. அது நல்ல மரம். மரம் வந்து இது ஆர்டிஃபிஷியல் ஒரு மரம் தானே இது? இது ஒரு நம்மளாக செயற்கையாக. ஓகே. அப்படி இங்கே இது ஒரு பாத்ரூம். இது அட்டாச் பாத்ரூம். அது பாத்ரூம் பார்க்குறோன்னே தெரியல மறந்து வந்து அளவான சொல்லிட்டு பெரிய வீடு எல்லாமே. இப்போ நாங்கள் ஒரு லக்ஸரி ஹோட்டலுக்கு போனால் முதல்ல பாத்ரூம் தானே பெரிய ஏரியா வரும். அப்படித்தான் எல்லாமே இது. ஓகே. இதுக்கே ஹீட்டர் இருக்குது. பாத் ஏரியா தனியாக தாராளமாக விசிட்டர்ஸ் வந்தால் பாத்ரூம் குறையில்லை. 1 hour 2 hour இருக்கலாம் பாத்ரூம். குழப்பமே வராது. ஏன்னா அவங்களுக்கு பாத்ரூம் இருக்குது. ஏன்னா பாத்ரூம் ஏரியா தான் கூட கோஸ்ட். இதெல்லாம் அடுத்த சைஸ் ரூம்கள், சின்ன ரூம்கள். இப்படித்தான் இல்லாட்டி ரூம் வரும். அப்படி எடுக்காட்டிக்கு இது சின்ன கொஞ்சம் அளவான எத்தனை அடிக்கு எத்தனை அடி? 10க்கு 11. 10 11. பெட் போட்டால் கொஞ்சம் சின்ன பெட் இல்லாடியே பெருசாக காட்டுது. ஏசி எல்லாம் தான் போடணும். எல்லாத்தையும் லைன். ஓகே. அண்ட் இது பெரிய ஹோல். அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாக படி பிடிச்சிடும். அதுமாரி இதுக்கு எதாவது சோஃபாக்கள் போட்டு எதுவும் பாய்ச்சிடுங்க. மற்ற மொட்டை மாடி பார்க்கணுமா? ஓகே. இதுக்கே ஒரு ரூம். இதுவும் ஒரு ரூம் உண்டு. ஓகே. நிறைய ரூம்ஸ் வர்றதுல எல்லாம் மிஸ் ஆகுது. இந்த ரூம் இருக்குது. மற்ற சிலருக்கு ஒன்றுக்கு ஒரு தீம் மிச்சம் பைட்டில் ஒரு பக்கம் தான் கேட்டு கலர். அப்போ ஒரு பக்கம் வேறு நாங்கள் காண வீடுகளில் அந்த பெட்டுகள் அம்பட்டதும் ஹோம் டூர் உங்களோட வீட்டு காட்டினா பெட்டுகள் வரைக்கும் வீட்டில் இன்னுமே தூக்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே. அப்படியே நாங்கள் மொட்டை மாடிக்கு போக போகிறோம். முள்ளுக்கு இருந்து அப்படி வர போகிறோம். இது காணி கொஞ்சம் மட்டுமட்டான காணி? இல்லை, இது முதல் ஒரு காணியாக இருந்தால் அதை பிரித்து இங்கே ஒரு வீடு கட்டினவே. ரைட். நடுவில் மது இது மாவின்ற காணி தான். ஓகே. அவள் பிரித்து இடையில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணிட்டு இங்கே. ஓகே. ஆனால் மேக்ஸிமம் வீடு சைஸ் வர்றபடியே காணி கொஞ்சம். ஆனால் அங்கால இடம் இருக்குது. ஓகே. அந்த அவுட் சைட் கிச்சன் ஏரியா. ஓகே. வேறு மேலே முட்டை மாடி கீழே பார்த்து அவ்வளோ அந்த பரப்பும் வந்து மேலே ஃப்ரீயாக இருக்கு. அதான் நீங்கள் ப்ளஸ்ஸு. பட் இதுக்கு அந்த இது பதிக்கலையா அந்த வளமே? இல்லை, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அது ஓகே அடைக்கலாம் போட்டு. ரைட். அது வேணும். அதை பதிச்சா இன்னும் நல்ல வேணும். பட் அந்த அடுத்த இன்னும் ஒரு மாடி எழுப்புறதுக்கு ஃபவுண்டேஷன் எல்லாம் கீழே அதுக்கு மாதிரி போட்டுருக்கோம். எல்லாம் போட்டு அதுக்கு மாதிரி இதுவும் போட்டுருக்குறோம். ஓகே. இப்போ வீல் தூண் போடுறாலும் போடலாம். பட் கீழே மேக்ஸிமம் நீங்கள் பட்ஜெட் இருக்க பட்சத்தில் இந்த ஒயிட்டாக விடாமல் ஒரு ப்ரௌனிஷில் கொண்டு வந்தாலும் இல்லை வேணும். வெயில் டைமில் கொஞ்சம் கண் கொடுத்து அப்படி இது ஒரு கெமிக்கல்லாம் அடிச்சிருக்கு மேலேயும். வாட்டர் ப்ரூஃப் மாதிரி விட்டுமெட் செகண்ட் கோட் அடிச்சிருக்கு. கீழே வாட்டர் ப்ரூஃப் அடிச்சுன்னு நம்மளுக்கு திருப்பி ஒரு கெமிக்கல் அடிச்சிருக்கு. பாதுகாப்புக்காண்டி அடிச்சிருக்கு. ரைட். ஓகே. வேறு வீடு கட்டுறாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரருக்கு நிறைய ஐடியா இருக்கும். ஒரு மாடி வீடு கட்டுக்க மேல் மாடியில் கொஞ்சம் வித்தியாசம் பார்ட்டி ஃபங்க்ஷன் செய்கிற மாதிரி அப்படி என்ன பிளக்ல எல்லாம் விட்டுருக்கிறோம். டெப் லைன் விட்டுருக்கிறோம். தேவையான விஷயங்கள் இதுலேயே எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ரைட். அப்படி கட்டணும்னாலும் நீங்கள் கட்டி கொடுப்பீங்க. ஒர்க் மேல ஒரு அந்த கூரை ஒர்க் மாதிரி அதெல்லாம் செய்து கொடுக்கலாம் வேணாம். ஓகே. இதுவரைக்கும் நீங்கள் செய்யறேன்னு நினைக்கிறேன். நான் செய்தால் கரெக்டாக செய்து கொடுக்கலாம். ஓகே. முக்கியமான விஷயம் வீடு எல்லாமே பார்த்துட்டேன். மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயிலாகவும் காட்டியிருப்போம். பலமையான விஷயத்தையும் திருப்பி கதைக்கலாம். அதால அப்படியே சில விஷயம் வீட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீங்கள் முதல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அக்ரிமெண்ட்லேருந்து பொரண்டியல் இதுகள் எல்லாமே நான் போட்டோ ப்ரூஃப் அது எல்லாமே கதைச்சிடும். இது தஞ்சிரம் எல்லாத்தையும் சொல்லலாம். இப்ப புதுசா பாக்குறாங்களுக்கு ஓகே. நிறைய பேர் ஏற்கனவே பார்த்து திருப்பி பாக்குறாங்க இருப்பினும் நாங்க அதையே திருப்பி காய்ச்சி நிக்கிற அவங்க அதால சில விஷயங்களை கதைக்காமல அப்படியே விட்டுட்டோம். அது அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னே பழைய வீட்டு லிங்க் எல்லாமே கீழே கொடுப்பேன். பழைய வீடுகள் கட்டின கிட்டத்தட்ட இது எத்தனையாவது வீடு வீடியோ? இது 7வது வீடு நினைக்கிறேன். ஏற்கனவே 6 வீடு போட்டாங்க. எல்லா லிங்கும் இருக்கு. இந்த வருஷமே நீங்க தையிலையும் தட்டி கொண்டு வந்தாலே 5 வீடு இருக்குது. அதுலக்கே பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சிலது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் கொடுத்த இந்த வருஷம் 5 வீடு கொடுத்துருக்கிறோம்னா நாங்கள் போன வருஷம் தொடங்கி இந்த வருஷம் கொடுத்த வீடுகள்லாம் 5. இப்போ சில வீடுகள் இப்போ சிலாக்கள் போடுவீனும். அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷமா அடுத்து அடிச்சு இந்த வருஷம் கொடுத்துட்டு போடுவீனும். நாங்கள் என்ன போன வருஷம் தொடங்கி 1 இயருக்குள்ள முடிச்சு கொடுத்த வீடுகள்லாம் இப்போ போட்டு இருக்கிறோம். இப்போ இதே இப்போ போடுறோம். இன்னும் இது 1 மாதம் ஆச்சு வீடு முடிஞ்சு. இப்போ அடுத்த வீடு முடிகிறதால இதை போடுவோம்ன்றதுக்காண்டி போட்டு வர மாதம்னா இந்த மாதமே இன்னும் 2 வீடு வீடியோ போடுவோம். அப்போ எங்களுக்கு நாங்கள்
எங்களில் என்னென்னா இப்போ நாங்கள் ஒரே இதாக சேர்ந்து செய்கிறதால ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து செய்கிறதால எங்களுக்கு எப்படியும் நாங்கள் கோஆர்டினேஷன் பண்ணி செய்கிறதால எங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே வீடு கொடுக்குதான் மேக்ஸிமம் நாங்கள் 1 year தான் அக்ரிமெண்ட் போடுறோம் நாங்கள் ஒருவேளை ஸ்னேகம் பின்னுதுண்டா ஒன்று எங்களுக்கு கிளைண்ட பேமெண்டால தான் 2 வீடு ஈடுபட்டு கொண்டு இருக்கும் மற்றும்படி அவையான பிரச்சனையால இருக்கு உங்களோட சைட்ல இருந்து இந்த பிரச்சனையும் ஒரு 5 நாள் 10 நாள் முந்துமி ஒழிய மற்றும்படி கொடுத்துருவோம். அதான் நல்ல விஷயம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதாங்கன்னா சரியான டைம்ல சரியான பட்ஜெட்ல முடிச்சு கொடுக்கும். இப்போ காசு கையமுறை போனாலும் அந்த சொன்ன பட்ஜெட்டுக்கு செய்யும். ஓகே, ஏன்னா வேறு யாக்கள் செய்யணும் அக்ரிமெண்ட் ஒன்று போடணும், இல்லை எனக்கு இதில் கூட காசு முடிஞ்சு திருப்பி எக்ஸ்ட்ரா காசு பண்ணுற தீபம் இருக்கு. நிபந்தனைக்குட்பட்ட ஒரு வாசனை நாங்கள் வாங்கிக்கிறோம். நான் அது சொல்லல தானே இது சொல்லத்தானே இப்போ அது சொல்லலேன்ட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இப்போ நீங்கள் ஒரு வீடை பார்த்து வாரீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற விஷயம் பெறும். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஒன்று இப்போ ஒரு நாங்கள் ஏசி கொடுக்கலையேண்டா ஏசி வேறு அது நீங்கள் ஏசி ஃபிட் பண்ணுறா அதுக்குரிய பேமெண்ட் தரணும். அது மெஸ்கேட்டிங் போடுறா அதுக்குரிய பேமெண்ட் தரணும். மற்றபடி வீட்டில் இருக்கிற இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வேலைகள் கபோர்ட்டுகள் மற்றது டிவி யூனிட்டுகள் அதுகள் சகலதும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். இப்போ சில எங்களுக்கு வேறு செய்கிறவங்க வேறு கம்பெனிலாம் அவன் சொல்லுவாங்க என்னடா கம்பெனி செய்யலைன்னா வீட்டுக்காரரை கூப்பிட்டு எங்களுக்கு செய்யணும் ஏன்னு அது கம்பெனியின் பட்ஜெட்டுக்கு இல்லை, நாங்கள் எங்களை டிரெக்டாக கூப்பிட்டு செய்யணும் மட்டும். இந்த அப்படியான வேலையில் எங்கிட்ட நாங்கள் இப்போ வீடு கொடுக்கக்கூட ஃபுல்லாகவே செய்து தான் கம்பெனி இன்க்ளூட் பண்ணுவோம் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அதை விட எக்ஸ்டீரியர் வேலையை முறையாகவே செய்து கொடுக்குறோம். வீட்டுக்காரருக்கு பிரச்சனை இல்லாமல் இப்போ எங்களோட இந்த ரேட்டுக்கு தாண்டி வெளிவேலை சொல்லுவோம். இப்போ ஸ்னேகம் கிச்சன் கல் பதிக்கிறது மதில் வேலைகள் அதுகளெல்லாம் செய்து கொடுப்போம். ஆனால் அது செப்பரேட் அமௌண்ட். ஓகே, ரைட். அதே மாதிரி இப்போ முக்கியமான விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த வீடு இந்த வீட்டுக்கு தனியாக எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? வீட்டுக்கு தனியாக இந்த வீட்டுக்கு தனியாக 2,95,00,000 முடிஞ்சு 2,95,00,000 35,000. ஓகே, அதாவது இப்போ இதுக்கு எது இன்க்ளூட் ஆகல? அவுட் சைட் கிச்சன் வராது, அவுட் சைட் கிச்சனும் இந்த கல் பதிச்சதும் வராது. மற்றபடி நாங்கள் இப்போ வீடா காட்டினது இல்லை இருக்கிற சகல விஷயமும் வரும். 2,95,00,000. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இது? இது 2,750 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 2,750. நீள அகலம் வரைக்கும் எவ்வளோ வருது? நீள அகலம் வந்து இது நீள்பாட்டுக்கு தானே வருது. அப்போ ஒன்று செப்பரேட்டாக வருது. தனி ஒரே தான் நீளம் வந்து சொல்லல அளவுக்கு இருக்குது. இப்போ ஒன்று உள்ளுக்கு பின்னுக்காக வருது. கிட்டத்தட்ட இப்போ வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 37க்கு 33 அடி இருக்குது. மேக்ஸிமம் நீளம் வந்து 37. இந்த வீட்டு எல்லா 33 இருக்கு. இப்போ நாங்களே பேக் சைட்ல பாத்ரூம் ஏரியா பின்னுக்கு போயிருக்கு. அதே மாதிரி இது பார்க்கிங் ஏரியா பின்னுக்கு பாத்ரூம் ஏரியா பின்னுக்கு போனதால நாங்களுக்கு ரூம்ஸும் பெருசா வந்திருக்கு, மற்றது பாத்ரூமும் பெருசா வந்திருக்கு. இப்போ நாங்கள் அதையும் உள்ளுக்கு அடக்கணும்னா இடைஞ்சலா தான் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் அதுக்குள்ள அடக்குறன்ற கொஞ்சம் கஷ்டம். ரூம்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா காஸ்ட் வைஸ் குறையும் நினைக்கிறேன். குறையும். ஓகே, குறையுமான இடைஞ்சலா இருக்கு. அதான் உண்டு. ரைட். ஓகே, 8 முட்டை இருக்கு. 8 முட்டை. ஓகே, அதன் தேவையண்டா உங்களுக்கு சின்ன வீடும் கட்டலாம், பெரிய வீடும் கட்டலாம், லேண்டோட வீடும் கட்டலாம். ஆனால் லேண்டோட வீடு நாங்கள் அளவாக தான் எடுப்போம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அதுகளுக்கு நிறைய இப்போ பனிகள் தீராந்திகள் எல்லாம் பாலத்தீராந்தான் தான் போடுறோம். அதெல்லாம் எங்களுக்கு பொமிட்டுகள் அதுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடைசியாக போட்ட வீடால் அதே மாதிரி நிறைய வீடு வந்து லிமிட்டாக தான் எடுத்துக்கிறோம். சும்மா ஆசைக்கு எடுத்து போட்டு முடிக்காட்டிக்கும் ஒரு எல்லாத்துலையும் கை வச்சுட்டு முடிக்கவும் இல்லை. அதால நாங்கள் லேண்ட் வீடு கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுக்கணும். மற்ற வேலையிற்கு எங்களுக்கு ஆக்கள் இருக்குது. அதால் இந்த வீடுகள் எடுத்து கொண்டு இருக்கணும். லேண்ட் வீடு மட்டும் லிமிட்டாக எடுத்தோம். பிளேட் வீடுன்னா பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, யாரும் தேவைன்னா நம்பர் அதில் கலை கொடுத்துக்கிறோம், தேவையான செக் பண்ணி பார்க்கலாம். இவைக்கு வந்து டிக்டாக்கும் இருக்கு நினைக்கிறேன். P2S பில்டர்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக்கும் இருக்குது. இப்போ அதில் வந்து என்னென்னா இப்போ இந்த வேலை நடந்து காட்டிடும். இப்போ அத்திவாரம் போடுறதுலேருந்து நாள் வைக்கிறதுலேருந்து கூட அந்த கல் அடுக்கிறதுல சகல விஷயங்களும் வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு ஐடியா வரும். எல்லாத்தையும் நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நேரடியாக வீடு கட்டி முடிஞ்சதே விசிட் பண்ணி பார்க்கலாம், கட்டி கொண்டு இருக்கிறதையும் விசிட் பண்ணி பார்க்கலாம், அத்திவாரம் கட்டினதையும் விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க செக் பண்ண போறீங்களா அது எல்லாம் செய்து தரீங்கன்னா நீங்க கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நன்றி அண்ணா. ஓகே, so